மலர்விழி வள்ளியின் உடல் அருகே வந்தாள். வள்ளியும் தனது பேயுருவத்திலிருந்து அழகான பெண் உருவத்திற்கு மாறினாள். மலர்விழியின் முன்னே வந்து நேருக்கு நேராக நின்றாள். அவளை பார்த்து புன்முறுவலுடன் சிரித்தாள். மலர்விழியும் வள்ளியை பார்த்து சிரித்தாள். உடனே மலர்விழி தன்னிடம் மறைத்து வைத்திருந்த ஒரு அழகான ஜொலிக்கின்ற சக்தி வாய்ந்த மீனை எடுத்தாள். அதை வள்ளியின் உடல் அருகே போய் நின்று அவளை ஒரு முறை சுற்றி வந்து அந்த மீனை எடுத்து வள்ளியின் வாயில் போட்டாள். ஆம், என்ன ஒரு ஆச்சரியம்! வள்ளிக்கு உயிர் வந்தது. அவள் அழகாக நெருப்பிலிருந்து மேலே எழுந்தாள். வள்ளி இதை பார்த்த ஊர் ஜனங்களால் நம்பவே முடியவில்லை. ஆச்சரியத்தின் உச்சத்தில் இருந்தார்கள். ஆம், இது உண்மை. வள்ளி உயிருடன் தான் இருக்கிறாள். பிரமித்து போய் உச்சத்தில் இருந்த மக்களை மலர்விழியின் குரல் உசுப்பியது. அனைவரும் சுய நினைவிற்கு வந்தார்கள். ஆம் மக்களே, வள்ளி சாகவில்லை. அவள் போன ஜென்மத்தில் தெரியாமல் செய்த ஒரு தவறுக்காக இந்த ஜென்மத்தில் இந்த சாபத்தை அவள் அனுபவித்தாள். இதை அறியாமல் நீங்கள் அனைவரும் இவள் இறந்துவிட்டாள் என்று அவளது உடலை கொண்டு போய் சுடுகாட்டில் புதைத்து விட்டீர்கள் மக்களே. இதை என்னால் மட்டுமே சரி பண்ண முடியும் என்று உணர்ந்த வள்ளி என்னை இங்கே வர வைத்தாள். எனக்கு வள்ளியின் விஷயம் அனைத்துமே தெரியும் மக்களே என்றாள் மலர்விழி. வள்ளி ஓடி வந்து மலர்விழியை இறுக அணைத்து கொண்டாள். சூரியன் உதிக்கத் தொடங்கினான். காலை பொழுது நன்றாக விடிந்தது. அவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த ஊர் ஜனங்களுக்கும் தான். ப்ளீஸ் நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் என்கிட்ட இன்னும் நிறைய பேய் கதை இருக்கு, எனக்கும் உங்களுக்கு சொல்றதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ப்ளீஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் நண்பர்களே, வணக்கம். அடுத்து நாம் ஒரு நல்ல கதையோட உங்களை மீட் பண்ணுறேன்.